யார் இந்த லவ் குரு? லவ் குரு என்ற முகமுடி அணிந்திருக்கும் அந்த மனிதனிடம் காதலர் தினமான இன்று சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம், நான் உங்கள் ரேடியோ சிட்டி லவ் குரு பேசுகிறேன். முதன்முறையாக ஒரு காட்சி ஊடகத்தின் மூலமாக தினமலர் நேயர்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இல்லை, தேர்ந்தெடுக்கலாம் இல்லை. ஆக்சுவலி இந்த ஷோ பண்ண ஆரம்பிக்கும்போது என் முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று, என்னோட பேரை வச்சு நான் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று, இந்த லவ் குருங்கிற முகமுடிக்கு பின்னாடி ஹோஸ்ட் பண்ணுறது. நான் தான் இதை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா எப்போதுமே ஒரு முகமுடிக்கு பின்னாடி இருக்கிறது இல்லை மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் இந்த லவ் குருங்கிற மாஸ்க் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இருக்குங்கிற நம்பிக்கையில் இதை சூஸ் பண்ணேன். தயக்கம்னா எங்களுக்கு ஒரு தயக்கம் அண்ட் என் கூட பேசுகிறவங்களுக்கு ஒரு தயக்கம். நிறைய பேர் அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டிவி ஷோஸ் இருக்குது. அதிலெலாம் கூட பார்த்திங்கன்னா யார் வந்து பேசுகிறாங்களோ அவங்களுடைய முகமோ அவங்களுடைய அடையாளமோ மறைக்கப்படுறது கிடையாது. நாளைக்கு என்னை பார்க்கும்போதோ அல்லது ஏதோ ஒரு தருணத்தில் என்னை சந்திக்கும் போதோ அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது. அவங்களுடைய பர்சனல்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்களேங்கிற ஒரு உறுத்தலோடையே அவங்க நம்மளை மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது, ஒரு குரலுக்குன்னு ஒரு உருவம் இருக்குது. எல்லோருமே ஒவ்வொரு குரலுக்கு ஒரு உருவம் கொடுத்து வச்சுருப்பாங்க. என்னுடைய குரலுக்கு ஒருத்தங்க வந்து அஜித் மாதிரி, அரவிந்த் சாமி மாதிரி இப்படி வேணாலும் உருவம் கொடுத்துருக்கலாம். சில நேரங்களில் அந்த குரலுடைய உருவமும் நம்முடைய உண்மையான உருவமும் மேட்ச் ஆகிறது இல்லை. இப்போது அதை வச்சு நிறைய பேர் கெஸ் பண்ணலாம், இவர் ரொம்ப சுமாராக இருப்போறான்னு. அதெல்லாம் செகண்டரி. பட் உண்மை என்னென்னா, இந்த குரலுக்கான உருவமாக ஒவ்வொருத்தவங்க அவங்க மனசில் ஒவ்வொரு சித்திரத்தை வரைஞ்சிக்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த ரேடியோட ஸ்பெஷாலிட்டி. அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சோம். அதனால தான் வந்து லவ் குரு அப்படிங்கிறது ஒரு அடையாளம் மறைச்சி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கஷ்டம்தான். என்னென்னா, என்னோடய ஒய்ஃப் கூட வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி லவ் குரு நீங்கள் தான் சொல்லி என்னோடய ஆஃபீஸ்லாம் கூட போயிட்டு சொல்ல முடியல. சம்டைம்ஸ் யாருன்னு கேட்கும்போது நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நானே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு. ஆனால் அதையும் தாண்டி இந்த முகமூடிக்கும் இந்த மாதிரி அங்கீகாரங்கள், இப்போது இந்த இன்டர்வியூவே எடுத்துக்கிட்டோமே, இந்த மாதிரி நமக்கான அங்கீகாரம் நம்மளை என்னைக்காவது ஒரு நாள் தேடி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஸ்டில் மீடியாவில் ஒர்க் பண்ணுற எல்லோருக்குமே பணம் தாண்டி இந்த மாதிரியான புகழ் சார்ந்த ஒரு ஏக்கமும் இருக்கும். அது இருக்குது. இருந்தாலும் இந்த ஷோஸில் அந்த கிடைக்கக்கூடிய மற்ற சந்தோஷங்களை வச்சு நான் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். நிறைய கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை இந்த வீடியோவுக்கு உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது என்னடா நம்ம முகம் தெரியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் என்னென்னா, இந்த முகமற்ற தன்மையே நம்முடைய அடையாளமாக மாறிடுச்சு. இன்றைக்கி நம்முடைய குரலுக்கு கொடுக்குற உருவம் ஒவ்வொருத்தவங்க மனசில் ஒவ்வொரு விதமான பெயிண்டிங் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த அடையாளத்தை இழந்துட்டு இருக்கிறது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக தான் இருக்குது. நம்மளை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இமேஜின் பண்ணியிருப்பாங்கல்ல, ஓகே அது அப்படியே இருந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ அதிகமாக இருக்குது. என்னோட லவ் குரு, என் லைஃப்பில் நான் ட்ராவல் பண்ணி என் கூட ட்ராவல் பண்ண ஒவ்வொரு பெண்களுமே அவங்கெல்லாம் தான் லவ் குரு. தோழிகளாக நான் காதலியாக நினைக்கும் போது இல்லை நான் தோழின்னு சொன்னவங்களும், அவங்க வந்து என்னை நண்பனாக நினைக்கும் போது நம்மளை அவங்க காதலிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தை கொடுத்த ஒவ்வொரு பெண்களும் நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா என் லைஃப்பில் நான் க்ராஸ் பண்ணி வந்த ஒவ்வொரு தோழியும் எனக்கு லவ் குருவாக இருந்திருக்காங்க. அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்ட தான் நான் ரேடியோவில் சொல்லி இந்த பழப்பம் ஓட்டிகிட்ருக்கேன். பேசிக்கலி நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். எனக்கு வந்து ஒரு படத்தை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக பார்க்கும்போதே எந்தெந்த இடத்துல சிச்சுவேஷனில் சாங்ஸ் வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு தாட் வரும். ஸோ ஒரு வாழ்க்கை பதிவை படிக்கும்போதே என்னுடைய மனசுக்குள்ளார அந்த சிந்தனை தான் ஓடும். மெயிலில் படிக்கும்போதே அவங்களுடைய வாழ்க்கை பதிவை கடந்து வரும்போதே இந்த இடத்துல இந்த பாட்டு வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அப்படி தான் நான் அந்த சாங்ஸை சூஸ் பண்ணுறேன். நிறையவே இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மின்னஞ்சல்கள் அதுதான் வந்து எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிறைய தற்கொலையிலேருந்து மீட் எடுத்திருக்கோம். ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கில் தான் அந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த ஒரு மொமெண்ட்டில் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு நண்பன், தோழி, யாரோ ஒருத்தங்க, ஒரு அக்கா தங்கைன்னு யாரோ ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த டிசிஷன் நோக்கி போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஷோ கேட்டு நான் தற்கொலை இனத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஷோக்கான ரீச் அண்ட் ரெகக்னேஷனாக நான் பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்தது நிறைய ப்ரொப்போசல்ஸ் வந்திருக்கு. அது சும்மா பொய்க்காலாம் இல்லை, லைவ்லேயே நிறைய பேர்லாம் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ப்ரொப்போசல்ஸ் எதையும் நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டது இல்லை. 2 காரணம். ஒன்று வந்து என்னென்னா, அவங்க நேசிக்கிறது என்னுடைய குரலை, என்னுடைய முகமுடியை. அந்த முகமுடிங்கிறது நிஜம் கிடையாது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு உணர்த்துறதுக்காகவே சொல்லியிருக்கேன். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, நான் இந்த ஷோ பண்ண ஆரம்பித்த போது நான் ஒரு சீரியஸான லவ்வில் இருந்தேன். ஸோ அதனால் நான் ஓப்பனாக என்னோடய ஷோலேயே சொல்லிட்டேன், நான் ரொம்ப கமிட்டடுங்க, நான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பிறகு இந்த ப்ரொப்போசல்ஸ்லாம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் கேட்பாங்க,
என்ன ஆச்சு, எப்படி போயிட்டுருக்கு உங்கள் லவ் லைஃப் அப்படின்லாம். ஒரு கட்டத்தில் அந்த லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு. அப்போது அதையும் நான் வந்து ஷோவில் அப்டேட் பண்ணேன். அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த ப்ரொப்போசல்ஸ்லாம் ஆரம்பிச்சிது. ஒரு கட்டத்தில் எனக்கு இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரொப்போசல்ஸ்லாம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. புதுசாக ஷோ கேட்குறவங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரியாதவங்க தான் இப்போ அந்த ப்ரொப்போசல் ஸ்டில் வந்துட்டு தான் இருக்குது. அதை நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அது அவங்களுடைய அன்பின் மற்றொரு வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். சிரமங்கள்னு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இந்த வர மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது 7வது வருஷம். தொடர்ந்து இந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருந்தாலும் அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஒரு ஆர்ஜே அப்படின்னா ரொம்ப காலம் ஒரே இடத்துல இருக்கும் அப்படிங்கிற போது எல்லாருமே கேட்குறாங்க, என்னங்க உங்கள் கூட ஆர்ஜே ஆனவங்களாம் விஜே ஆகிட்டாங்க, ஹீரோ ஆகிட்டாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி வரும்போது பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. மற்றபடி எனக்கு இந்த பயணத்தை தொடர்றதில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே இந்த ஷோ எனக்கு ரொம்ப புதுசாக தான் தெரியுது. ஏன்னா நம்ம ஒரு மமதையோடு போயிட்டு உட்காந்து ஷோ பண்ண ஆரம்பிப்போம். ஒரு இத்தனை வருஷமாக ஷோ பண்ணுறோம், நமக்கு சென்னையில் எல்லோரையும் தெரியும், கோயம்புத்தூரில் ஷோ போகுது, ஆன்லைனில் போகுது, அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், உங்கள் ஷோ இன்றைக்கி தான் கேட்குறேன், உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போது வந்து நமக்கு மண்டை மேலே முளைச்சிருக்க அந்த 2 கொம்பும் உடனடியாக விழுந்துடும். ஓகே, ஒவ்வொரு நாளும் புதிதாக நேயர்கள் நிறைய பேர் கேட்குறதுனால இந்த ஷோ எனக்கு இன்னும் புதுசாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இதை தாண்டி என்ன அப்படிங்கிற போது என்னுடைய சினிமா கனவுகளை கொஞ்சம் தீவிரப்படுத்தணும்னு இருக்கேன். நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இன்சிடெண்ட் அது என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. ஒரு நாள் நைட் ஷோ ஆரம்பிக்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 11:30 மணிக்கெலாம் ஆஃபீஸ்க்கு வந்து ஒருத்தர் வந்துட்டார். ஒரு ஆட்டோ டிரைவர் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். என்னென்னா நான் ஷோ முடிச்சு அவர் வெளியில் வருவார், நான் அவரை பார்த்துட்டு தான் போவேன், அவர் ஷோவில் பேசும்போது அவர் குரல் சரியில்லை, எனக்கு மனசு சரியில்லை, அவரை பார்த்தா தான் போவேன்னு நிற்கிறாரு. எனக்காக அவரை பார்க்க முடியாத ஒரு தர்ம சங்கடம். நான் என்ன பண்ணேன், ஆஃபீஸில் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தார், நான் அவரை போயிட்டு நீங்கள் தான் லவ் குருன்னு இன்ட்ரடியூஸ் ஆகுங்க பிரதர் அப்படின்னு. அவர் போனார். நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் என்னோடய கேமராவை ஆன் பண்ணிவிட்டு ஃபோனில் வீடியோ மட்டும் ஷூட் பண்ணேன். அவர் வெளியில் போனவொடனே அப்படியே அவரை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிட்டார். என்ன ஆச்சு உங்களுக்கு, உங்களை யார் இன்றைக்கி வந்து ஷோ பண்ண சொன்னா அப்படின்லாம். நமக்கு வர வேண்டிய அன்பும் ஒரு அங்கீகாரமும் இன்னொருத்தவங்களுக்கு போதேங்கிற வருத்தம் ஒரு பக்கம்னாலும், இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், வேலைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதை தாண்டி இந்த அன்பு அங்கீகாரம்லாம் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி அழுதுட்டேன். அவர் கூட யோசிச்சிருப்பார், என்னடா அது லவ் குரு அழணும், எதுக்கு லவ் குருவை வீடியோ எடுக்கிற இவர் அழறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு தெரியாது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சியான தருணங்கள் நிறையா இருக்குது. இல்லை, இது வரைக்கும் உண்மையாக அப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு நினச்ச இடத்துல சாப்பிடுவேன், நினச்ச நேரத்தில் குடிப்பேன். தண்ணி அது இதுன்னெலாம் எதுவுமே ஃபிக்ஸடாக இப்படி தான் அப்படி தான்லாம் கிடையாது. உண்மையாகவே என்னுடைய குரல் ஒரு சில நாட்கள் பாதிக்கப்பட்டதுனாலும், அன்றைக்கி எனக்கு கோல்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குனாலும் நான் அதை ஷோவில் அப்படியே ரிவீல் பண்ணிவிடுவேன். அப்படி சொல்லும்போது அது என்னுடைய ஷோ கேட்குறவங்க என் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸாக கூட சில நேரங்களில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா கோல்டு அப்படின்னு சொன்னபோதுலாம் நிறைய பேர் கிளம்பி அவங்க வீட்டில் இந்த சுக்குமல்லி காஃபிலாம் வச்சு ஃபில்டர் ஃப்ளாஸ்கில் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போன இன்சிடென்ட்ஸ் இது நடந்திருக்கு. உடனடியாக ஒரு அக்கறையாக அன்றைக்கி ஒரு மெயில் வரும், உடம்பு பார்த்துக்கோங்க, எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்லாம். ஸோ அதனால் இதுக்காக தனி கவனம் செலுத்துறதில்ல. என்னைக்காவது எனக்கு குரல் பாதிப்படைஞ்சதுன்னா எனக்கு ஷோ கேட்குறவங்க தான் என் மேலே தனி கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தாலும் எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான். அதனால் அதுக்காக எதுவும் தனியாக மெனக்கறதில்லை. இருக்கும், சம்டைம்ஸ் இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. என்னென்னா இந்த ஜேர்னியில் ஒரு 50,000 மெயில்ஸ் க்ராஸ் பண்ணியிருக்கேன்னா அதில் ஒரு 30,000-40,000 மெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வலியான பதிவுகள் தான். டெய்லியுமே ஒரு 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 விஷயத்தை கேட்டுகிட்டே இருக்கும்போது, ஒரு வலியான விஷயத்தை கேட்டுகிட்டே இருக்கும்போது நமக்குள்ளார ஒரு சின்ன ஒரு நம்மளோட இயல்பே அப்படி மாறி போயிடுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ஆனால் இதை நான் 2 வகையாக பார்ப்பேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்போதுமே பொதுவாக நான் அவங்கன்னு இல்லை, ஷோ கேட்கக்கூடிய லிசனர்ஸ்ன்னு இல்லை, ஜென்ரலாகவே நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அதை இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நமக்கு தோணுதோ இல்லையோ, துக்கமாக இருக்கும்போது அதை ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும். அப்போ தான் நமக்கு இன்னொருத்தவங்க வேணுங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வரும். ஹாப்பியாக இருக்கும்போது நம்மளை சுற்றி யார் இருக்காங்க என்ன இதெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஸோ ஒரு வகையில் பார்த்தா ஒரு சுமை தாங்கி மாதிரி அவங்களுடைய பேர்டன்ஸை இறக்கி வைக்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் நான் நினச்சிப்பேன், என்னென்னா இந்த உலகத்தில் வந்து பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கேட்குறதுக்கான நபர்கள் ரொம்ப கம்மி. ஸோ நம்மளை கேட்குற ஒரு பொசிஷனில் இந்த அதை இறைவன்னு சொல்லாமா, இல்லை இயற்கைன்னு சொல்லாமா, இல்லை ரேடியோன்னு சொல்லாமா, இல்லை இந்த வாழ்க்கைன்னு சொல்லாமல் ஏதோ ஒன்று நம்மளை ஒருத்தங்க கிட்ட அவங்களுடைய விஷயம் என்ன, அவங்களுடைய வருத்தம் என்ன, சோகம் என்னன்னு கேட்குற ஒரு பொசிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கேட்கணும்னு நினைப்பேன். அதை தாண்டி அது பர்சனல் லைஃப்பில் சின்ன சின்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். இல்லை, இதில் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இல்லை அச்சுறுத்தல் வந்து டெக்னாலஜி தான்.
ஏன்னா இன்றைக்கி இந்த டெக்னாலஜியோடைய வளர்ச்சி தான் நம்மளை வந்து ரொம்ப க்ளோஸாகவும் இருக்க வைக்குது. ரொம்ப பக்கத்தில் இருக்க வைக்கிறத நம்ம க்ளோஸ்னஸ்ன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறோமே தவிர நெருக்கமாக இருக்கோமா அப்படின்னா இல்லை. ஆனால் காதலில் மட்டும் இல்லை, இந்த அடர்த்தி குறைவுங்கிறது இன்றைக்கி எல்லா உறவுகள்லையுமே ஏற்பட்டிருக்கு. காதலில் நான் உணர்றது என்ன அப்படின்னா, கூடுமான வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே இங்கே ஒரு தீர்வு இருக்குதுங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம அணுகிற வரைக்கும், அதே மாதிரி இந்த நபர் கூட தான் நான் வாழ்வேன், அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் அந்த காதலை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஒரு காதல் பிரியுதுன்னா அதற்கு வேறு யாருமே காரணமாக இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காதலிக்கக்கூடிய 2 நபர்கள் தான். பொதுவாக காதலில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஒரு 4-5 விஷயத்துக்குள்ளார நம்ம அடக்கிடலாம். அதில் இந்த ஈகோ, பொசசிவ்னஸ், ட்ரஸ்ட் ஃபேக்டர், 2 பேருக்குமான இண்டிவிஜுவாலிட்டியை மதிக்க தெரியாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த காதலில் ஒரு மேம்போக்கான தன்மை, இதுக்குள்ளார அடைச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படை காதலுக்கு வந்து சுயமரியாதையும் நம்பிக்கையும். பர்ஃபெக்டாக நம்ம ஒருத்தங்களை நேசிக்கிறோம் அப்படிங்கிற போது அவங்களுக்காக நம்முடைய சுயத்தை இழந்து தான் நம்ம அந்த காதலை அடையணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. பட் அட் த சேம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், அதுவும் தப்பு கிடையாது. சில நேரங்களில் நம்முடைய சுயத்தை அதிகமாக இழக்கும்போது அது நம்முடைய காதலையே அங்கே கேள்விக்குள்ளாக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காதல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்களுக்காக நீங்கள் உங்களை கம்ப்ளீட்டாக மாற்றிக்கிட்டு தலைகீழாக உங்களை புரட்டி போட்டு நீங்கள் அப்படி மாறினா தான் உங்களுக்கு காதல் வரும் அப்படின்னா அது காதலாக இருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை, நான் அடிக்கடி சொல்லிக்கிறது அதுதான். நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, வீட்டுக்குள்ளார வந்துட்டால் நீ லவ் குரு கிடையாது, தயவு செஞ்சு அந்த மாஸ்க்கு வெளியிலேயே கிளட்டி வச்சுட்டு வாடான்னு தான் நானே சொல்லிப்பேன். ஏன்னா பல நேரங்களில் நான் அதை மறந்துட்டு அந்த மாஸ்கோடையே வீட்டுக்குள்ளார போயிடுவேன். அப்புறம் அந்த மாஸ்க் வந்து வலுக்கட்டாயமாக கிளற்றப்படும் சில நேரங்களில். அது ஒன்று தான் ரொம்ப வருத்தம் இல்லை, அதுதான் நான் திருத்திக்க வேண்டிய விஷயம். நான் பர்சனலாக சொல்லிக்கிறது அதுதான். இல்லை, கண்டிப்பாக லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணணும். ஆனால் அது ஃபஸ்ட் படமாக பண்ணுவேன்னா என்னென்னலாம் எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய காதல் கதைகள் கேட்டிருக்கேன். இதில் ரேடியோவில் நான் சொன்னது பாதி தான். அது போக நிறைய காதல் கதைகள் உள்ளுக்குள்ளார இருக்குது. அதில் நிறைய காதல் கோட்டை இருக்குது, நிறைய காதல் இருக்குது, நிறைய காதல் கொண்டேன்னு இருக்குது, நிறைய வினை தாண்டி வருவாயாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு உண்டு. ஆனால் அது படம் பண்ணும்பொழுது அது ரொம்ப ஒரு நிதர்சனமாக உண்மைக்கு பக்கத்தில் இருந்து காதலை பார்க்குற ஒரு படமாக இருக்கும். ஆனால் அது முதல் படமாக பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. சத்தியமாக அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு தோணலை, அவ்வளோ சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இருக்குதானு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். என்னென்னா, என்னுடைய ஷோலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம், இதை நான் அடிக்கடி எல்லா இடங்கள்லையுமே சொல்கிறது தான். என்னென்னா, காதலை பொறுத்த மட்டில் ஆக சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவதாக மட்டும்தான் இருக்க முடியும். தற்கொலை என்பது எதற்குமே தீர்வாகாது. நாம் நினைக்கிறோம் நமக்கு பிடித்தமான ஒருத்தங்க நம்மளை அவங்க உலகத்தை விட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு. ஆனால் நம்மளை உலகமாக நினைக்கிறவங்க நம்ம பக்கத்துலேயே இருக்கலாம். நம்மளுடைய பயணத்தில் கொஞ்சம் தூரத்தில் அவங்க பூங்கத்தோடு நிறைய அன்போடு காதலோடு நமக்காக காத்துட்ருக்கலாம். அப்படிப்பட்ட அன்பு புறந்தள்ளிட்டு நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறது எதற்குமே தீர்வாகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அழுத்தமான ஒரு எண்ணம். அதுதான் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டுருக்கேன். ஸோ இந்த ஆக சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவதுங்கிறது கூட நான் சொன்னது இல்லை, அது சுஜாதா சாருடையது. அவர் பிரிவோம் சந்திப்போம் புக்கில் இந்த வரி வரும். ஸோ அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். காதல்ங்கிறது வாழ்க்கையுடைய ஒரு பகுதி. அதை தாண்டியும் இந்த வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் இருக்குது, நிறைய உண்மை இருக்குது, நிறைய அன்பு இருக்குது. அதெல்லாம் உணர ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த காதலை நம்ம ஈஸியாக கடந்து வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது காதலாக இருந்தாலும் சரி, காதல் தோல்வியாக இருந்தாலும் சரி. இல்லை, நாகரீகம்னா என்னங்கிறதுக்கான டெஃபினேஷனே ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். இப்போது என்கிட்ட ஆடி கார் இருந்ததுன்னா என்னோட நாகரீகம் ஒன்று, என்கிட்ட ஸ்கூட்டர் இருந்ததுன்னா என்னோட நாகரீகம் ஒன்று, என்கிட்ட சைக்கிள் இருந்ததுன்னா என்னுடைய நாகரீகம் ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் காதல் தான் ஒரு மனுஷனை நாகரீகமாக மாற்றுது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நாகரிக சீர்கேடுன்னு சொல்கிறவங்க எல்லோருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, காதலில் இன்றைக்கி உண்மைத்தன்மை குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் லவ்க்காக சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இன்றைக்கி சூசைட் பண்ணிக்கிறானா, ஒரு பொண்ணு விட்டுட்டு போனால் இன்னொரு பொண்ணு, ஒரு பையன் விட்டுட்டு போனால் இன்னொரு பையன் போகிறாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு நாகரிகத்தினுடைய உச்சகட்டமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா உயிரை மாற்றிக்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்திலேருந்து இன்றைக்கி சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை விடுவிச்சிட்ருக்கு. இன்றைக்கி அறிவுசார் சமூகமாக மாறிட்டுருக்கோம். மூளைக்கு வேலை கொடுக்குறோம், காதலை ரேஷனலாக திங்க் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு காதல் தான் மனுஷனை ரொம்ப நாகரிகமாக மாற்றுது. நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருக்காங்க, காதலர் தின கொண்டாட்டங்கள்லாம் அவசியமா, என்ன நடந்துட்டு இருக்குது நாட்டில், என்ன இவ்வளோ ஒரு சீரியஸான விஷயங்கள் போகும்போது இப்போது இந்த வருஷம் இல்லை, ஜென்ரலாகவே கேட்பாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்கிறதுலாம் ஒரே ஒரு பதில் தான். என்னென்னா, இந்த ஒரு நாள் கொண்டாட்டத்தை தவிர்க்கிறதுனால இந்த சமூகம் உடனடியாக ஒரே நாளில் செலவுக்கு போட்டு எடுத்த மாதிரி மாறிடுமானா மாறிடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவசியமான ஒரு கொண்டாட்டம். எப்படி ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு பண்டிகை இருக்கோ அந்த மாதிரி இது மனங்களின் பண்டிகை.
ஒவ்வொரு மதங்களின் பண்டிகையாக ஒவ்வொன்றும் கொண்டாடுற மாதிரி மனங்களின் பண்டிகையை இதை கொண்டாடணும். இதில் வந்து ஒரு தனிப்பட்ட இது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை. எப்படி ஜல்லிக்கட்டு கூடாது அப்படின்னு சொல்லி பீட்டா சொன்னபோது நமக்கு கோவம் வந்ததோ, அந்த மாதிரி தான் காதலர் தினம் கூடாதுன்னு யாராவது ஒரு அமைப்பு சொல்லும்போது எனக்கு தார்மீகமான ஒரு உரிமை இருக்குது, அதை எப்படி தடுக்கலாங்கிற ஒரு கோவம் எனக்குள்ளார வருது. காதலர் தின கொண்டாட்டங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டியவை. பட் அட் த சேம் டைம் காதலர் தின கொண்டாட்டம் என்ற போர்வையில் நடக்கக்கூடிய ஒரு சில போலித்தனமான கொண்டாட்டங்களை நான் மறுக்கிறேன். அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணியமான ஒரு காதல் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் என்னங்கிறது ஒவ்வொரு தனிநபர்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் நம்முடைய சமூகத்தில் அந்த கண்ணியம்ங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைவு வச்சுருக்காங்க இல்லையா, அதை ஒத்து போகக்கூடிய கொண்டாட்டங்கள் எல்லாமே அனுமதிக்கப்பட வேண்டிய கொண்டாட்டங்கள்னு எனக்கு தோணுது. அந்த வகையில் இட்ஸ் மஸ்ட் வி ஷுட் செலிப்ரேட் லவ். எந்த அளவுக்கு நம்ம காதலை கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு இந்த சமூகம் இன்னும் மேம்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.